ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோயம் மாரேஜ் சேனல். சோயம் மாரேஜ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காய கார குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் ஒரு 10-15 வெந்தயங்க, சின்ன வெங்காயம் முழுசாக இது பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். பூண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. போட்டு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வணங்கி வர்றதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு வந்து நம்ம காய்கறி எதுவும் இல்லாத டைமு இந்த குழம்பு வைக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஒரு துண்டு தேங்காய் மாத்திரம் இருந்தால் போதும். ஒரு சின்ன சைஸு புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லாத டைம் இந்த குழம்பு வைங்க. புளி இந்த சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சிக்கிட்டா போதும், ரொம்ப புளிப்பாக வேண்டாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி 2 தக்காளி நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. மசாலா நல்லா இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரட்டுங்க. மசாலா நல்லா வணங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடலாம்.
பாருங்கள், புளி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடலாங்க. ஒரு துண்டு தான், தேங்காய் நிறைய போட வேண்டாங்க. ஒரு துண்டு மாத்திரம் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வருது. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும், மூடி வைக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சின்ன வெங்காய கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையும் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.